கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில், இடுக்கண்கள் மத்தியில், உபத்திரவங்கள் மத்தியில் நாம் வந்திருக்கிறோம். ஒவ்வொருடைய உள்ளங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உடைய உள்ளத்தினுடைய தாக்கங்கள், உள்ளத்தினுடைய ஏக்கங்கள், உள்ளத்தினுடைய நோக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது, அவரை தேடி அவருடைய சன்னிதானத்துக்கு வரும்பொழுது, அவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் தம்முடைய அன்பின் நிமித்தம் விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். மைக்கு கொஞ்சம் சவுண்ட் வைங்க. கர்த்தருடைய சமூகத்தான் ஒரு இளைப்பாறுதலுக்குரிய இடம். கர்த்தருடைய சமூகம்தான் நமக்கு சமாதானத்தை தரக்கூடிய ஒரு இடம். ஒரு பாதுகாப்பான இடமும் கர்த்தருடைய சமூகம்தான். அதனால் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது நம்முடைய உள்ளத்தின் பாரங்களை எல்லாம் அவர் மாற்றுகிறார், அகற்றுகிறார், ஆசீர்வதிக்கிறார், பாதுகாக்கிறார். ஒருவேளை இந்த சமூகத்தை உங்களுடைய வீட்டிலே அனுபவிக்க முடியாமல் இருக்கலாம். வெளியே வேறு எந்த ஒரு இடத்திலையும் தேவனுடைய சமூகத்தை இங்கு அனுபவிக்கிற விதமாய் அனுபவிக்க முடியாது, உணர முடியாது. ஆக தேவ சமூகம் நிறைந்திருக்கிற ஒரு இடம் பரிசுத்த தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. அதற்குள்ளே நீங்கள் அடியெடுத்து வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் கர்த்தர் உங்களை வெறுமையாக அனுப்ப மாட்டார், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு நேரிடுகின்ற எந்த ஒரு உபத்திரவங்களாக இருந்தாலும் நமக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும், அடைக்கலம் வேண்டும், ஆதரவு வேண்டும் என்று நம்முடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஏக்கம் இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படி இருக்கிற வேளையில் ஒருவரும் நம்மை தாங்கவில்லை, ஆதரிக்கவில்லை, அடைக்கலம் தந்து நம்மை தேற்றவில்லை என்று சொன்னால் உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் உண்டாகுமா இல்லையா? நிச்சயம் உண்டா. இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் வழியே கடந்து போகிற பொழுது கர்த்தர் ஒரு ஆறுதலை, ஒரு அடைக்கலத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கென்று அவர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம், 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், அதில் ஒரு வசனம் நமக்கு ஆறுதலாய். நான் இன்னும் வசனம் சொல்லலையே. மூன்றாம் அதிகாரம் 10வது வசனம். மைக்கில் வாசிங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனையை குறித்து தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். எல்லாம் கவனிங்க. வசனத்தை வாசிக்கும்போது நிறுத்தி தெளிவாய் சத்தமாக வாசிக்கும். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஒரு அல்லையிலே தான் வந்தது. இந்த பூச்சக்கரத்தின் மேலே மிகப்பெரிய உபத்திரவ காலம் ஒன்று நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகை மிக சமீபம். கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக ஒரு உபத்திரவ காலத்துக்குள்ளே சபை கொண்டு செல்லப்பட போகிறது. அதில் வசனம் சொல்கிறது, பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற உபத்திரவ காலம், சோதனை காலம், ஆபத்தின் காலம்
அதற்கு தப்பும்படி யாருக்கு சொல்றாரு? யாருக்கு சொல்றாரு? எனக்கு தான் சொல்றார். நான் உன்னை காப்பேன்னு தான் சொன்னார். உன்னைன்ற இடத்துல உங்களுடைய பெயரை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற எத்தனை விதமான துன்பங்களாய், உபத்திரவங்களாய், ஆபத்துகளாய் இருந்தாலும், நேரிட்டாலும், கர்த்தர் நமக்கு ஆதரவாய் சொல்கிற வார்த்தை, சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அல்லேலூயா. அந்த சோதனை காலம் என்கிற வார்த்தைக்கு ஆபத்து காலம், உபத்திரவ காலம் என்று நாம் சொல்லலாம். இந்த வார்த்தையை பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். பிலதெல்பியா சபை என்பது ஒரு சகோதரத்துவ அன்பு நிறைந்த ஒரு சபை. பிலோ என்று சொன்னால் அன்பு என்ற அர்த்தம். அடல்பியா என்று சொன்னால் சகோதரத்துவம், சகோதரன் என்ற அர்த்தம். அங்கே இந்த பிலதெல்பியா என்கிற சபையினுடைய பெயருக்குரிய கருத்து அர்த்தம் என்னவென்றால் சகோதர அன்பு, சகோதர அன்பு. இந்த பிலதெல்பியா சபைக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், வரப்போகிறதான பூச்சக்கரத்தின் மேல் வரப்போகிறதான ஆபத்து காலத்திற்கு, உபத்திரவ காலத்திற்கு, சோதனை காலத்திற்கு தப்பும்படி பிலதெல்பியா சபையே நானும் உன்னை காப்பேன். அல்லேலூயா. அந்த பிலதெல்பியா சபையை போல சகோதர சிநேகம் உடைய, சகோதர அன்புடைய ஒரு நபராய் நீங்கள் இருப்பீர்களானால் நீங்களும் பிலதெல்பியா சபைதான். கர்த்தர் உங்களை தான் பாதுகாக்கும்படிக்காக அவர் வார்த்தையை கொடுக்கிறார், வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிமர்னா, அதுக்கு முந்தின ஒரு சபை இருக்கிறது, சிமிர்னா சபை. அந்த சபைக்கு 10 நாள் உபத்திரப்படுவீர்கள் என்று சொன்னார். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள் என்று சொன்னார். கவனிங்க, உபத்திரவப்படுவீர்கள் என்று சொல்கிற வார்த்தை, உபத்திரவத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். உபத்திரவத்தை அனுமதிக்கிறதும் கர்த்தர் தான். பிலதெல்பியா சபைக்கு சொல்கிறார், அந்த உபத்திரவ காலத்திற்கு தப்பும்படி உன்னை நான் காப்பேன் என்று சொல்கிறார். உபத்திரவ காலத்திற்கு தப்பும்படி செய்கிறவரும், தமிழ் புரியுதா? சிமர்னா சபைக்கு சொல்கிறார், உபத்திரவப்படுவீர்கள். அப்போ உபத்திரவத்தை அனுமதிக்கிறதும் கர்த்தர் தான். உபத்திரவத்திலிருந்து உங்களை தப்பும்படிக்கு பாதுகாக்கிறதும், புரிந்திருக்கான்னு நினைக்கிறேன். சிமிர்னா சபை உபத்திரவத்திற்கு ஒப்பு கொடுத்தார். பிலதெல்பியா சபைக்கு அந்த உபத்திரவத்திலிருந்து தப்பும்படிக்கான ஒரு பாதுகாப்பையும் கர்த்தர் தருகிறார். நான் சுருக்கமாக சொல்வேன் என்றால், ஆபத்து காலம், உபத்திரவ காலம், இடுக்கண்கள் உண்டாகுகிற காலம், நெருக்கத்தின் காலம் என்று ஒரு காலத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றால் நிச்சயமே நிச்சயம் அதன் மூலமாக மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்வேன், அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும். இப்போ யானை வர்றதுக்கு முன்னாடி அந்த மணி ஓசை முன்னாடி வந்துடும். இப்போ நான் சொல்கிறேன், ஆசீர்வாதம் வரும் பின்னே, உபத்திரவம் வரும் முன்னே. புரிஞ்சுதா உங்களுக்கு? உபத்திரவம் முன்னே வருது, அதுக்கு பின்னாடி என்ன வருது சொல்லுங்களேன், புரிந்தவங்க சொல்லுங்கள். ஆசீர்வாதம் வருது. இது நீங்கள் மனசில் பதிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். ஆசீர்வாதம் வரும் பின்னே உபத்திரவம் வரும். அப்போ ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி எது தான் வரணும்? உபத்திரம் வரணும், பாடுகள் வரணும், இடுக்கண்கள் வரணும், நெருக்கங்கள் வரணும், ஆபத்துகள் வரணும். அப்படி வந்தால்தான்
அதை தொடர்ந்து ஆசீர்வாதம் வரும். இப்போ இப்போ உங்களையே நான் கேட்குறேன், அந்த ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எது வேண்டும்? ரொம்ப சைலண்ட்டாக சொல்லாதீங்க, மனப்பூர்வமாக சொல்லுங்கள். என்ன வேணும்? என்ன வேணும்? உபத்திரவமே, அப்படி குரல் கொடுங்க. உபத்திரவமே, துன்பமே, ஆபத்தே வா அப்படின்னு வெல்கம் பண்ணுங்க. அதோடு கூட சேர்ந்து ஆசீர்வாதங்களும் சேர்ந்து வரும். ஆனால் உபத்திரவத்தை கண்டு ஒரு மனிதனும் கர்த்தருடைய பிள்ளைகளும் சோர்ந்து போகவே மாட்டார்கள், பயப்படவே மாட்டார்கள். அவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருகிறது. ஏனென்றால் இந்த உபத்திரவத்தை தொடர்ந்து மிகப்பெரிய ஆசீர்வாதம், நான் எண்ண முடியாத கற்பனை கெட்டாத ஒரு ஆசீர்வாதம் இதை தொடர்ந்து பின்னோக்கி வருகிறது. ஆமேன், அல்லேலூயா. நான் தான் ரொம்ப ஆவேசப்படுற மாதிரி இது. ஸ்தோத்திரம். இந்த பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் அப்படி சொல்லுகிறார். இதை சார்ந்து நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 1 அதிகாரம் 35வது வசனம் வாசிக்கும். 35 31. ஆகையால் எனக்கு செவி கொடுக்கிறவன், என்னப்பா நீ வசனத்தை மாற்றியப்பா வாசிக்கிற, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் 33. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ. எனக்கு எல்லாம் எடுத்துட்டீங்களா? நீதிமொழிகள் 1:33. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல், நெருக்கத்துக்கு பயப்படாமல், ஆபத்திற்கு பயப்படாமல், உபத்திரவத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். அந்த வசனத்தை எல்லாம், அந்த வார்த்தையை எல்லாம் சேர்ந்து சொல்லும். அமைதியாயிருப்பான், அமைதியாயிருப்பான். அல்லேலூயா. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு, உபத்திரவத்திற்கு, இந்த அதாவது நெருக்கத்துக்கு பல அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உபத்திரவம், ஆபத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதை இன்னும் சில நேரத்தில் விளக்குகிறேன். ஆபத்து என்ற வார்த்தை ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நான் சொல்லுகிறேன். ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். என்ன ஆபத்து, எந்த கோணத்தில் யார் மூலம் வந்தாலும் பரவாயில்லை, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன தெரியுமா? நான் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவன், கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறவன், கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் உண்மையாக இருக்கிறவன். ஆகியனால எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், எந்த கோணத்தில் யார் மூலம் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். எப்படி இருப்பேன்? அமைதியாக இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு செவி கொடுக்கிறவன், என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன், என் விருப்பத்தின்படி நடக்கிறவன், என்னுடைய சித்தத்தின்படி நடக்கிறவன், விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு, உபத்திரவத்துக்கு, நெருக்கத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். அல்லேலூயா. இந்த வார்த்தை எல்லாருக்கும் இல்லை, தெளிவாக இந்த வசனம் சொல்லுகிறது. எனக்கு செவி கொடுக்கிறவன். இதுக்கு மாறா கர்த்தருடைய அந்த செய்தியை 25வது வசனத்தில் படிங்க. 25வது வசனம். என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள், என்னுடைய கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால், நல்ல கவனி, என் ஆலோசனைகளை தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில், நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்பொழுது ஆகடையும் பண்ணுவேன். முதல்ல ஆபத்து வரும்பொழுது, உபத்திரம் வரும்பொழுது, நெருக்கப்படும் பொழுது நானும் உன்னை காப்பேன்,
அப்படின்னு சொன்ன ஆண்டவர் இப்போ சொல்கிறாரு, என் ஆலோசனை நீ தள்ளிட்டீங்க. உங்களுக்கு எவ்வளோ நல்ல ஆலோசனை கொடுத்தேன், எவ்வளோ காரியத்தை நான் உங்களுக்கு நேருக்கு நேரே முகத்துக்கு முகம் விலக்கி சொல்லி அதன் வழியில் நடக்கும்படிக்கு நான் சொன்னேன். என் ஆலோசனை நீங்கள் வசனம் படிக்குமா? ஆலோசனை தள்ளி, என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் இப்போ என்ன நடக்குது பாருங்க. ஆபத்து வந்துடுச்சு, வியாதி வந்துடுச்சு, உபத்திரம் வந்துடுச்சு, நீங்கள் கூக்குரல் இடுகிறீர்கள். ஆண்டவர் சர்வ வல்லமையில தேவன், அவர் விடுவிக்க வல்லவர். ஆனால் அவர் என்ன செய்கிறார் பாருங்க, நீங்கள் பயப்படும் காரியம், அதாவது உங்கள் ஆபத்து காலத்தில் ஆண்டவர் உங்களுக்காக பரிதபிக்க மாட்டார், பாரப்பட மாட்டார், அக்கறை எடுக்க மாட்டார். மாறாக என்ன செய்கிறாரு, சிரிக்கிறாராம். உங்களுடைய உபத்திரவத்தை பார்த்து, உங்களுடைய துன்பத்தை பார்த்து சிரிக்கிறார். உங்களுடைய வியாதியின் வேதனை பார்த்து சிரிக்கிறாராம். ஏன்? ஆபத்து காலத்தில் நான் உதவு தான் விரும்புகிறேன், ஆனால் நீ என்னுடைய ஆலோசனை தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை நீ வெறுத்தபடினாலே ஆபத்துக்கு வரும் பொழுது நான் அதை பார்த்து என்ன செய்கிறேன், நகைத்து, நீ பயப்படும் காரியம் வரும்போது இது என்ன நடந்துடுமோ, எப்படி ஆகுமோ என்ற ஒரு பயம் வரும் பொழுது ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய வருவதில்லை, மாறாக என்ன செய்கிறார், ஆகடியம் பண்ணுகிறாராம், பரியாசம் பண்ணுகிறாராம். அடுத்த வசந்த வாசிங்க. நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போது, நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும் பொழுது ஆகடியம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறுஉத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். இவ்வளோ பெரிய பயங்கரமானவர் ஆண்டவரே. நம்ம சில நேரங்களில் சொல்ல, ஆபத்தை நோக்கி ஆபத்தில் ஆண்டவர் என்னை நோக்கி பார்க்கல, எனக்கு உதவி செய்யலை, கத்திருக்க கண்ணு இல்லை, மூக்கு இல்லை, வாய் இல்லை, செவி இல்லைன்னு சொல்லி நீ செய்ய வேண்டியது உருப்படியாக செய்தியனா, நீ பயப்படுகிற காரியம் வரும்பொழுது, உபத்திரவ காலம் வரும்பொழுது நானும் உன்னை காப்பேன் என்று சொன்னவர் உன்னை காத்து கொண்டிருப்பார். ஆனால் ஆண்டவருடைய ஆலோசனையை அலட்சியப்படுத்தி விட்டீர்கள், தள்ளிவிட்டீர்கள். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையானது ஒன்று, அதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து, அதில் ரொம்ப கான்சன்ட்ரேஷனை கொடுத்து, அதற்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிற உன்னை பார்த்து, உனக்கு ஆபத்து வரும் பொழுது, உனக்கு பயப்படுகிற காரியம் வரும் பொழுது கர்த்தர் பார்த்து நகைப்பார், ஆகடியம் பண்ணுவார். நீ கூப்பிட்டாலும் புசல் போல ஆபத்து வரும்பொழுது, சூறாவளி போல வரும்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறுஉத்தரவு கொடுக்க மாட்டேன். நீ எவ்வளோ தான் கூப்பிட்டாலும், எத்தனை நாட்கள் கூப்பிட்டாலும், எத்தனை வருஷங்கள் உட்கார்ந்து உபவாசம் இருந்து கூப்பிட்டாலும் கேட்க மாட்டேன், செவி கொடுக்க, மறுஉத்தரவு கொடுக்க மாட்டேன். சில பேர் சொல்லுவாங்க, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். நீ அதிகாலையில் தேடினாலும் என்னை காண மாட்டீர்கள். எவ்வளோ ஆண்டவர் கடினமாக சொல்கிறார் பாருங்க. என்னுடைய ஆலோசனையை தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். இப்போ ஆண்டவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது? அவர் பார்த்து சிரிப்பார், நீ எவ்வளோ தான் கத்துனா கத்து, உன் வியாதியில் எவ்வளோ தான் சத்தம் போட்டு எவ்வளோ வேதனைப்பட்டாலும் ஆண்டவர் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார், செவி கொடுக்க மாட்டார். அதிகாலையில் தேடினாலாகிலும் ஆண்டவர் எனக்கு செவி கொடுப்பார், கண்டடைவீர்கள் சொன்னீரே அப்படின்னு சொல்லி அதிகாலையில் தேடினாலும் அவர்கள் என்னை காண மாட்டார். அதற்கு மாறாக 33வது வசனம், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, சொல்லுங்க, எனக்கு செவி கொடுக்கிறவன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன், கர்த்தருடைய ஆலோசனையை அப்படியே ஏற்றுக்கொள்கிறவர், கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலை மனப்பூர்வமாக ஏற்று கர்த்தருடைய வழியில் நடக்கிறவன், அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான்.
இப்போ நீங்கள் தீர்மானிக்க வேண்டியது நீங்கள் தான். என் வார்த்தையை கூர்ந்து கவனிங்க. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு செவி கொடுத்து அவருடைய ஆலோசனைப்படி நடந்தால் உனக்கு உபத்திரவம் வரும்பொழுது, உனக்கு நெருக்கம் வரும்பொழுது, உனக்கு இடுக்கண்கள் வரும்பொழுது, ஆபத்து வரும்பொழுது கர்த்தர் உன்னை காப்பார். கர்த்தர் உன்னை காப்பார். அல்லேலூயா. அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த ஆராதனைக்குள்ளே வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் நேருக்கு நேர் பேசுகிறார். இது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து தெய்வ பயத்தோடு தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிற நீங்கள் செவி கொடுங்கள், கீழ்ப்படியுங்கள். என் மனம் போன போக்கில் நான் போகிறேன், என் இஷ்டப்படி தான் நான் நடப்பேன், நான் விரும்புகிறபடி தான் காரியங்கள் நடக்கணும், எனக்கு அந்த பலன் உண்டு, சாமர்த்தியம் உண்டு, அறிவு உண்டு, ஞானம் உண்டு என்று அதிலே முக்கியத்துவம் கொடுத்து அதை முதன்மைப்படுத்துவீர்களானால் உங்கள் நிலைமை பரிதாபம். எவ்வளோ ஆண்டவர் ஆபத்தில் நீங்கள் நோக்கி கூப்பிட்டாலும் அவர் செவி கொடுக்கவே மாட்டார், மாறாக நகைப்பார். அவரை நோக்கி கூப்பிட்டாலும் மறுஉத்தரவு கொடுக்க மாட்டார். காலையில் தேடினாலும் அவர் காண மாட்டார், அவரை காண முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வாருங்கள். 3ஆம் அதிகாரம் நான் வாசித்த அந்த வசனத்தை 10வது வசனம். பொறுமையை குறித்து என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை காத்துக்கொண்டபடியினால் நல்ல கவனிங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினாலே, ஒரு நிபந்தனை, இது நீ செய்தபடியினால தான் ஆபத்து உனக்கு வரும் பொழுது, உபத்திரம் வரும் பொழுது, நெருக்கம் வரும் பொழுது நானும் உன்னை காப்பேன். அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு சோதனை காலம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் ஆபத்து. ஏன் ஆபத்துன்னு அந்த வார்த்தையை அங்கே சொல்ல வைக்கிறேன்னு சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம், 9ஆம் அதிகாரம் 12வது வசனம், 11ஆம் அதிகாரம் 14வது வசனம், 12ஆம் அதிகாரம் 12வது வசனம், இதிலெல்லாம் நீங்கள் வாசிப்பீங்கன்னா ஆபத்து ஆபத்து ஆபத்து. அதுக்கு ஒரே ஒரு வசனத்தை முத்தாய்ப்பாக 12 வாசிங்க. ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமா இருக்கிறவர்களே கலிகூருங்கள். பூமியின் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்கிறது என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். நான் சொன்ன இந்த மேற் சொன்ன வசனங்கள் எல்லாம் ஆபத்து 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 என்றார். ஆபத்து வரும். கர்த்தர் சொன்னாரே சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இப்போ ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டா அவை செவி கொடுக்க மாட்டேன்றாரு, நகைப்பேன்னு சொல்கிறாரு, ஆகடியம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, அப்புறம் மறுஉத்தரவு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு, அதிகாலை தேடினாலும் என்னை காண மாட்டார்கள் என்று சொல்கிறார்களே. இது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுக்காதவர்கள். இந்த வசனம் ஆரம்பிக்கிறது 3:10, என் பொறுமையை குறித்த வசனத்தை நீ கை கொண்டபடினால், காத்து கொண்டபடியினால், ஆகையால் நான் உன்னை காப்பேன், ஆபத்து காலத்தில் உன்னை காப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முதலாவது ஒரு ஆபத்தை நாம் பார்ப்போம். அந்த ஆபத்தினால் வரக்கூடியதான ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் சங்கீதம் 91:15 வசனம்.
சங்கீதம் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு நல்லா இருந்து கவனிங்க. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை தப்புவித்து அவனை அவனை கனப்படுத்துவேன். கனப்படுத்துவேன். திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க, ஒரு சகோதரர் வாசிங்க. நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள்வேன். நல்லா கவனிங்க. ஆபத்தில், உபத்திரவ காலத்தில், இடுக்கன் காலத்திலே, நெருக்கப்படுகிற காலத்திலே, இந்த வசனம் அவர் என்ன சொல்றாரு? நானே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆபத்து வந்துடுச்சா? பயப்படாதீங்க. இதை தொடர்ந்து ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? கனத்துக்குரிய ஆசீர்வாதம். கனத்துக்குரிய ஆசீர்வாதம், பிளெஸ்ஸிங் ஆஃப் ஆனர். ஆபத்து வந்துடுச்சு, தவிக்கவில்லை, பயப்படலை. அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, கர்த்தர் என் கூடவே இருக்கிறார். அந்த வசனம் என்ன சொல்கிறது? ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். எத்தனை பேருக்கு இந்த வசனம் தேவையா இருக்கிறது? அல்லேலூயா சொல்லுங்க. ஆபத்தில் கர்த்தரே என்னோடு இருந்து என்னை தப்புவித்து என்னை கனப்படுத்துவார். கர்த்தர் கனப்படுத்தணும்னா என்ன தேவை சொல்லுங்களேன் தைரியமா. உபத்திரம் தேவை, ஆபத்து தேவை, நெருக்கம் தேவை, இடுக்கம் தேவை. இவெல்லாம் வரும்பொழுது அவனோடு கூட நானே அவனோடு கூட இருந்து அவனை கனப்படுத்துவேன். கர்த்தரால் வரக்கூடிய கனம் உங்களுக்கு தேவையா? அப்படியானால் ஆபத்தே, உபத்திரவமே, இடுக்கனே சொல்லுங்களேன். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தில் நீங்கள் பழகிட்டா எத்தனை கொரோனா வந்தாலும் பரவாயில்ல, நான் பயப்பட மாட்டேன். ஆபத்தில் கர்த்தரே என்னோடு இருந்து என்னை தப்புவித்து என்னை கனப்படுத்துவார். அல்லேலூயா. கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்க யாராவது இங்கே இருக்கீங்கன்னா? ஒன்று, கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறீங்களா? கை கொஞ்சம் உயர்த்தி காட்டுங்க. கண்ணன் பிரதர், நிறைய பேர் இருக்காங்க. தெய்வ மகள் கையை உயர்த்திக்கிட்டே நடக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆபத்தில் கர்த்தரே அவர்களோடு இருந்து இந்த கொரோனாவில் தப்புவித்து இன்றைக்கு கனப்படுத்தி வைத்திருக்கிறார். உண்மைதானே? எனக்கும் கொரோனா வந்துடுச்சு, யாருக்கும் தெரியாது. ஷீலாவுக்கும் கொரோனா வந்துடுச்சு. ஸ்தோத்திரம். சபையில் கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த ஆபத்தில் கர்த்தர் ஜீவனை கொடுத்து இன்றைக்கு சாட்சியாக வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை கனப்படுத்துவேன், அவனை கனப்படுத்து. உதாரணமாக யோசேப்புக்கு வந்த உபத்திரவம் சொல்ல முடியாது. சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டான், உபத்திரவத்தினூடே கடந்து போனான், ஆபத்துக்குள்ளாக்கப்பட்டான். தெரியுமா அந்த சம்பவம்? தண்ணீர் இல்லாத குழியில் அவனை தள்ளி போட்டார்கள். இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறுகிறது பார்க்கலாம் என்ற ஒரு சவாலோடு கூட அவனை சாகடிக்கணும், கொலை பண்ணின்னு நினச்சாங்க. கர்த்தருடைய நோக்கம் அவனை சாகடிக்க ஒப்பு கொடுக்கல. அல்லேலூயா. எகிப்தினிடத்தில் விற்கப்பட்டான், அடிமையாக விற்கப்பட்டான். போர்த்திபாருடைய வீட்டில் யோசேப்பின் நிமித்தம் அந்த போர்த்திபானுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார்.
அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக இருந்த அவனுக்கு நேரிட்ட உபத்திரவங்கள், பாடுகள், ஆபத்துகள், நெருக்கங்கள், இடுக்கண்கள் கொஞ்சமல்ல. அவன் ஜீரணிக்க முடியாத ஒரு நிலையில் செய்யாத குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டான். உபத்திரவம் ஒன்றன் பின் ஒன்றாக அவனை தொடர்ந்து கொண்டு வந்தது. கர்த்தர் கைவிட்டாரா? ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை யோசேப்பு எப்படி கனப்படுத்தினார்? சிறைச்சாலையில் இருந்த ஒரு மனிதனை பார்வோன் அழைத்து தன் சொப்பனத்தை விலக்கி பார்வோனுக்கு இணையாக எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவனை அதிகாரியாக உயர்த்தினார். தமிழ் புரிஞ்சிருந்தால் நேரம் அல்லையோ சொல்லியிருப்பீங்க. அவன் அந்த எகிப்து ராஜ்யம் முழுவதுக்கும் அதிகாரியாய் உயர்த்தப்படுவதற்கு, கனப்படுத்தப்படுவதற்கு காரணம் என்ன? அவனுக்கு வந்த அவமானம், அவனுக்கு வந்த உபத்திரவம், அவனுக்கு வந்த நெருக்கம், அவனுக்கு வந்த ஆபத்து, இதெல்லாம் வரலன்னு சொன்னால் அவன் எகிப்து ராஜ்யம் முழுவதுக்கும் அதிபதியாய் அவன் கனப்படுத்தி பண்ண முடியாது. அல்லேலூயா. அப்போ ஆபத்திலே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறார். சொல்லுங்கள், ஆபத்தில் கர்த்தர் என்னை கனப்படுத்துவார். அல்லேலூயா. உபத்திரவங்கள் எந்த கோணத்தில் யார் மூலம் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நான் பயப்படாமல் அமைதியாக இருப்பேன். விக்கினமின்றி பயப்படாமல் அமைதியாக இருப்பேன். காரணம், என்னை அடைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை தெரிந்து கொண்டவர் உண்மையுள்ளவர், என்னை வேறு பிரித்தவர் உண்மையுள்ளவர், என்னை இந்த நிலைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறவர் உண்மையுள்ளவர். ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். ஆபத்துகள் எத்தனை கடுமையாய் வந்தாலும் கர்த்தரே என்னோடு கூட இருந்து என்னை தப்புவித்து என்னை கனப்படுத்துவார். ஆமென். கனப்படுத்துவாரா? ஆபத்து காலத்தில் நீங்கள் விட்ட கண்ணீர் அவருக்கு மறைவாக இருக்கவில்லை. ஆபத்து காலத்தில் நீங்கள் உங்களுடைய பெருமூச்சை கர்த்தர் கவனிக்காமல் இருக்கவில்லை. எத்தனை ஆபத்துகள் எத்தனை கடுமையாக வந்திருந்தாலும் அதன் மத்தியிலே உன்னுடைய தலையை கர்த்தர் உயர்த்துகிறார். கர்த்தர் உன்னை கனப்படுத்துகிறார். அதை விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆபத்தின் மூலமாக என்னை கனப்படுத்துகிற தேவனே உமக்கு நன்றி. எத்தனை அவமானங்கள்! யோசேப்பு எத்தனை அவமானங்களை சந்தித்தான். கர்த்தர் கைவிடவில்லை. அந்த ஆபத்து காலத்தில் அவனோடு கூட இருந்து, உபத்திரவ காலத்தில் அவனோடு கூட இருந்து, சோதனை காலத்திற்கு அவனை தப்பும்படிக்காக அவனை காத்த கர்த்தர் உங்களையும் காப்பார். இரண்டாவதாக 46வது சங்கீதம் முதல் வசனத்தை வாசிங்க. 46வது சங்கீதம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் a very present help in the time of trouble. அப்படி வசனம் ஆங்கிலத்தில் இருக்கு. இங்கிலீஷ் பைபிள் வச்சுருந்தா அதை படித்து பாருங்க. படிப்பா. Psalm 46:1. God is our protection and our strength. He always helps in times of trouble. In times of Trouble. உபத்திரவம். உபத்திரவத்தின் மத்தியிலே ஏற்ற ஒரு துணை. தமிழில் படிக்கும்போது
ஆபத்து காலத்தில் ஆபத்து காலத்தில். அனுகூலமான துணையும் அந்த ஆபத்து காலம் என்கிறது ஆங்கிலத்திலே உபத்திரவ காலம் என்று சொல்லப்படும், சோதனை காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ட்ரபிள், டைம்ஸ் ஆஃப் ட்ரபிள், எ வெரி ப்ரெசன்ட் ஹெல்ப். இப்போ நான் சொல்கிறேன், ஆபத்து காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? முதல் ஆசீர்வாதம் கனம், blessing ஆஃப் ஆனர். ரெண்டாவது ஆசீர்வாதம் blessing ஆஃப் ஹெல்ப். சொல்லுகிறது இல்லையா, ஆபத்து காலத்தில் அந்த தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. அனுகூலமான துணை. ஆண்டவர் எப்போதும் தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்கு ரெண்டு விதங்களை பயன்படுத்துகிறார். ஒன்று, தம்முடைய பயங்கரத்தை வெளிப்படுத்துகிறார், அதே நேரத்தில் தம்முடைய இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிறார். நெகேமியாவுக்கு கர்த்தர் அப்படி தான் செய்தார். நெகேமியா அந்த இக்கட்டான உபத்திரமான ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டு ஜெபிக்கிற பொழுது, நெகேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமுள்ள யார் அவரே? பயங்கரமான தேவன். அந்த பயங்கரமான தேவன் தான் உனக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் வர முடியும். ரெண்டு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமான பயங்கரமான தேவன். Is a mighty God and also is a merciful God. அவர் பயங்கரமான தேவனாகவும் இரக்கமுள்ள தேவனாகவும் நமக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 46வது சங்கீதத்தில் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது, வாசிங்க. அது உங்களை கொஞ்சம் கூட பலப்படுத்தும். ரெண்டாவது வசனம். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்ட படிக்கலாம். பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் பொங்கி அதன் பெருக்கினால பர்வதங்கள் அதிர்ந்தாலும், சொல்லுங்க, நான் பயப்படேன், நான் பயப்படேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இரக்கத்தை எப்படி காண்பித்து ஆபத்தில் நமக்கு உற்ற துணையாய் அனுகூலமான துணையாக இருக்கிறார் என்றால், 4வது வசனம். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார், சகாயம் பண்ணுவார். உபத்திரவ காலத்திலே போராடி கொண்டிருக்கிறீர்களா? நெருக்கத்தின் வேலையில் உழண்டு கொண்டு மனம் பதறிக்கொண்டு விடாய்த்து போன நிலையில் இருக்கிறீர்களா? சோர்ந்து போகாதீர்கள். அந்த உபத்திரவ காலத்தில் அனுகூலமான துணையாய் கர்த்தர் உங்களுக்கு வருகிறார். அல்லேலூயா. அந்த உன்னதமானவர் வாசம் பண்ண பரிசுத்த ஸ்தலத்தின் சந்தோஷம். தேவன் அது நடுவில் இருக்கிறார், தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். நான் இப்படி படிக்கிறேன், தேவன் என் நடுவில் இருக்கிறார், நான் அசைக்கப்பட மாட்டேன். அதிகாலையில் தேவன் எனக்கு சகாயம் பண்ணுவார். அப்படி படித்து பாருங்கள், பார்க்கலாம்.
அது உங்களுக்கு கொஞ்சம் கூட பலப்படுத்தும். தேவன் என் நடுவில் இருக்கிறார், நான் அசையமா. அதுன்னா நான் தான், நான் அசைக்கப்பட மாட்டேன். அதிகாலையில் தேவன் எனக்கு சகாயம் பண்ணுவார். இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், 7வது வசனம். சேனைகளின் கர்த்தர், சொல்லுங்கள், நல்ல சத்தமாக சொல்லுங்கள். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அநாதி தேவன், யாக்கோபின் தேவன், உயர்ந்த அடைக்க. இப்போ பயப்படுவீங்களா? ஆபத்து யார் மேலே வந்தாலும், எந்த கோணத்தில் வந்தாலும், எந்த வடிவத்தில் வந்தாலும் பயப்படுவீங்களா? சொல்லுங்களேன். எங்கள் உடம்புல ஊருந்து பாஸ்டர், அது மாற்றவே முடியாது. நீங்கள் என்ன தான் சத்தம் போட்டு சொன்னாலும் பயந்து தான் ஆகும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பயப்படுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த உபத்திரமும் போராட்டங்களும் இடுக்கணுங்களும் ஆபத்துகளும் உங்களை அப்படி நெருக்கி புழிஞ்சு எடுத்துரும். நீங்கள் மீண்டே வர முடியாது. ஒரு பாசிட்டிவான ஒரு கன்ஃபெஷன் நமக்கு அவசியம். சூழ்நிலைகளை பார்த்து புலம்பிகிட்டு இருக்கக்கூடாது. என் பலத்தை கொண்டு இதை சாதிச்சிருவேன், என் அறிவை கொண்டு இதை சாதிச்சிருவேன். செய்து பாருங்க. கர்த்தரை சார்ந்து, கர்த்தரை பற்றி கொண்டு, அவர் பயத்தோடு இந்த காரியங்களை நீங்கள் செய்வீர்களானால் தேவன் உங்கள் நடுவில் இருப்பார். நீங்கள் ஒருபோதும் அசைக்கப்பட மாட்டீர்கள். அதிகாலையில் தேவன் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். சொல்லுங்கள், பூமி நிலை மாறினாலும், நல்ல சத்தமாக சொல்லுங்கள், பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். நீங்கள் ஒருவேளை நீங்கள் இந்த வார்த்தையை அலட்சியமாக நினச்சிருக்கலாம். பூமி நிலை மாறக்கூடியதான ஒரு காலங்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. பூமி தன் இருப்பிடத்தை விட்டு கொஞ்சம் அசைய போகிறது. அதனால் மிகப்பெரிய பயங்கர அசம்பாவிதங்கள் நடைபெறப் போகிறது. பூமி அதிர்ச்சிகள் வருகிறது, பூகம்பம் வருகிறதுன்னு சொன்னால் பூமியின் அடித்தளத்தில் இருக்கிறதான பாறைகள் எல்லாம் அப்படியே அசைதான். அசையும்போது தான் இந்த பயங்கரமான பூகம்பங்கள், பூமி அதிர்ச்சிகள் வரும். இது உலக மக்களுக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா? பூமி நிலை மாறினாலும் நான் பயப்பட மாட்டேன். எத்தனை பூகம்பம் வரட்டும், எத்தனை பூமி அதிர்ச்சி வரட்டும், நான் பயப்பட மாட்டேன். சேனைகளின் கர்த்தர், இதுக்குள்ள மறந்துட்டீங்களா? சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. நான் சொல்கிறேன், ஆபத்து வருதுன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய உதவி உங்களுக்கு வருகிறது. கர்த்தருடைய உதவி உங்களை தேடி வருகிறது. நீங்கள் கூப்பிடக்கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு ஆபத்துன்னு வந்துருச்சுன்னா கர்த்தருடைய கரம் நீட்டப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய உதவியின் கரத்தை நீட்டுகிறார். உங்களை தப்புவிக்கிறார், உங்களை தூக்கி எடுக்கிறார், உங்களை உயர்த்துகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை பாதுகாக்கிறார். நீங்கள் என்ன சொல்லணும்? தேவன் எனக்கு அடைக்கலம், தேவன் எனக்கு பலன். உங்கள் பலன் நீங்கள் சார்ந்திருக்கக்கூடாது. உங்கள் அறிவு, திறமையும், ஞானத்தையும், பணத்தையும், பதவியும் சார்ந்திருக்கக்கூடாது. தேவன் தான் எனக்கு பலன், தேவன் தான் எனக்கு அடைக்கலம். அப்படி அவரையே சார்ந்து கொண்டிருப்பீர்களானால் உபத்திரவ காலத்திலே கர்த்தர் உற்ற துணையாக, அனுகூலமான துணையாக கர்த்தர் வருகிறார். உன்னை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். எந்த இடத்துல வெட்கத்தை அனுபவித்தீர்களோ அதே இடத்துல கர்த்தருடைய தலையை உயர்த்துவார். விசுவாசிக்கிறவர்கள், எந்த இடத்துல தலை கவிழ்ந்து போனீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். விசுவாசிக்கிறவர்கள், நான் சொல்லி தான் கேட்கணுமா? நீங்கள் சொல்லணுமா?
ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை விசுவாசித்தால் அது அப்படியே நடக்கும். ஆபத்து காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு கனத்தை கொடுக்கிறார். ஆபத்து காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். blessing of honor, blessing of help. அடுத்து ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். சங்கீதம் 37வது சங்கீதம் 19வது வசனம். ஆபத்து காலத்தில் அவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள், திருப்தி அடைவார்கள். பிளெஸ்ஸிங் ஆஃப் ஹோப், ஒரு நம்பிக்கை. நான் வெட்கப்படவே மாட்டேன். யாருக்கு இந்த ஆபத்து காலம் வருகிறது, கர்த்தர் வெட்கப்படுத்தி விட மாட்டார் அப்படின்னு சொன்னால் 18வது வசனம். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் 17வது வசனம். நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் ஆபத்து காலத்திலே அவர்கள் யார்? அவர்கள் உத்தமர்கள். அவர்கள் யார்? நீதிமான்கள். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். எலியா சாரிபாத் ஊருக்கு அனுப்பப்பட்டான். பஞ்ச காலம் அது. சாரிபாத்தில் ஒரே ஒரு விதவை தான் இருந்தாளா இல்லையோ தெரியல. ஆனால் அந்த விதவைக்கு நேராக தான் கர்த்தர் அனுப்பினார் எலியாவை. அந்த அம்மா கிட்ட போனால் எல்லா பசியும் தீந்துடும், பெலன் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சி அங்கே போனால் சாரிபாத்து சொல்லுது, அந்த விதவை சொல்லுது, நான் குடிக்கிறதற்கு ஏயா நீ ஒரு நீ ஒரு வேதனை, கொஞ்சம் தண்ணீர், எனக்கு இருக்குது கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய், ஒரு அடை தான் சுட்டு சாப்பிட்றதுக்கு, அதை சாப்பிட்டு நாங்கள் நாங்கள் மரித்து போக வேண்டியது தான், அவ்வளோதான் இருக்குது. இந்த நேரத்தில் வந்து முதலாவது சுடு, ரெண்டாவது சுடு, மூணாவது சுடு, எனக்கு கொடு எனக்கு கொடுன்னு கேட்குறேன். நம்மளாக இருந்தால் நம்ம அப்படி தான் சொல்லுவோம். எனக்கே இங்கே வழி இல்லை, முதலாவது சுடுற ஆப்பத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டால், உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். அந்த ஒரு உபத்திரவ காலம் வரும் பொழுது எலியாவை கர்த்தர் வெட்கப்படுத்தினாரா? சொல்லுங்க, வெட்கப்படுத்தினாரா? வெட்கப்படுத்தவே இல்லை. அந்த முதல் அடையை கொடுத்த பிற்பாடு கர்த்தருடைய ஆசீர்வாதம் பானையில் அப்படியே பொங்கி வருது, எண்ணெய் குடத்திலிருந்து அப்படியே பொங்கி வருது. அந்த பஞ்ச காலம் தீர்க்கிற வரைக்கும் பானையில் மாவு குறைந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவில்லை. அது என்ன சொல்லுவாங்கள்ல, அல்ல அல்ல அன்பு இல்லை, அமுத சுரபி, அமுத சுரபி மாதிரி. கர்த்தருக்கு முன்பதாக அருமையான சகோதரனே சகோதரி விசுவாசிகளே, நீதிமான்கள் என்கின்ற நிலையோடு கூட நீங்கள் இருப்பீர்களானால் எவ்வளவு பஞ்சங்கள் வரட்டும், எவ்வளவு தடுமாற்றங்கள் வரட்டும், எவ்வளவு இழப்புகள் வரட்டும், கர்த்தர் உன்னை வெட்கப்படுத்தவே விட மாட்டார். கர்த்தர் உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். அந்த கர்த்தருடைய வார்த்தையின் பேரில் நம்பிக்கை வைப்பீர்களானால் உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். இல்லை ஏன் பலத்தில், ஏன் ஞானத்தில், ஏன் திறமையில் நான் இதை செய்வேன் என்று ஒரு முயற்சியில் ஈடுபட்டால் பரிதாபம். கர்த்தர் உங்களுக்காக செய்ய வேண்டிய எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவர் நகைப்பார், ஆகடியம் பண்ணுவார். அவரை நோக்கி கூப்பிட்டா மறு உத்தரவு கொடுக்க மாட்டார். காலையில் தேடின ஆண்டவரை பார்க்கலான்னு நினச்சாலும் அதிகாலையில் தேடினாலும் காண மாட்டார்.
உங்களை சார்ந்திருக்காதீர்கள். உங்களுடைய பேச்சு திறமையை, உங்களுடைய அறிவு திறமையை, உங்களுடைய ஞான திறமையை, உங்களுடைய பலத்தையோ பதவியோ பணத்தையோ சார்ந்திருக்கவே கூடாது. கர்த்தரை சார்ந்திருங்கள். ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். கர்த்தர் உங்களுக்கு திருப்தியை தருவார். கர்த்தர் உங்களுக்கு நம்பிக்கையை தருவார். கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். மாறாக உங்களுடைய தலையை உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3:10 வாங்க. ஸ்தோத்திரம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ இது ஒரு காத்துக்கொண்டபடியினால் பெரிய சப்ஜெக்டு. அதை குறித்து இப்போ நான் பேச விரும்பல. பொறுமை குறித்த வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால், பூமியின் காத்து கொண்டபடியினால் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஒரு அல்லேலூயா. லூக்கா 21:31 வசனம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் தூங்கிக் கொண்டிருங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஓ, உங்க பைபிள் அப்படி இருக்கா? எனக்கு தான் சரியா தெரியலையோ. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இந்த ஆபத்துக்கெல்லாம் நீங்கி, உபத்திரவத்துக்கெல்லாம் நீங்கி தப்பி மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் மொபைலில் நான் செவி சாய்த்து கொண்டிருப்பேன். என் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் அதில் தான். ஜெபிச்சியா? நேரம் இல்லை. வேதம் வாசித்தே நேரம் இல்லை. அந்த நேரத்தை எல்லாம் திருடுவது எது? பெரிய திருடன். ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு பாக்கெட்லேயும் திருடன் இருக்கிறான். அந்த திருடனை விட்டு பிரியவே மாட்டாங்க. எங்கே போனாலும் அதையே அழிச்சிட்டு போவாங்க. புருஷன் மனைவி கிட்ட வாசம் பண்ணுறானோ இல்லையோ, மனைவி புருஷன்கிட்ட வாசம் பண்ணதோ இல்லையோ, மொபைலோடு வாசம் பண்ணுவார்கள். அந்த திருடன் உங்கள் நல்ல முக்கியமான நேரத்தை எல்லாம் திருடுகிறான். உண்மைதானே? ஏன்னா இது பகிரங்கமாக நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் அதுக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம். ராத்திரி 12 மணி 1 மணி நல்ல நித்திரை நேரம் பார்த்தா மொபைலில் தான் ஐக்கியப்பட்டிருக்கிறார்கள். இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் என்ன வேணும்? எப்பொழுதும் என்ன வேணும்? ஜெபம், 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 ஜெபம். இதை நீங்கள் வாழ்க்கையில் முக்கியப்படுத்தி பாருங்கள். உங்களோட வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும், ரொம்ப மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. அந்த உபத்திரவ காலத்திற்கு தப்பும்படி அந்த வார்த்தையை சொல்லுகிறேன். இவங்களுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு சொல்லுங்க. வாரத்தில் ஒரு நாளா? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. எப்பொழுதும் 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 ஜெபம் பண்ணி விழித்திருப்பேன். அப்படி இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கலாமா? ஸ்தோத்திரம்.
சேரை விட்டு எழுச்சிக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டம். இன்னும் தரையில் உட்கார வச்சா என்ன பண்ணுவீங்க? ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைங்களாம் வயசான கிழவிகள் மாதிரி அப்படியே சேரை பிடிச்சிட்டு கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு மெதுவாக எழுச்சிக்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்தும நேசரவர். என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்தும நேசரவர். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் உன் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டைக்கு அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் என்னை தப்புவித்து முற்று ரட்சிப்பாரே என் ஆத்தும நேசரவர். என்னை தப்புவித்து சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் அவனை காப்பேன். என் சத்தத்திற்கு செவி கொடுத்து என் ஆலோசனைகளை கீழ்ப்படிந்து என் கடிந்து கொள்ளுகளை ஏற்றுக்கொள்கிறவன் ஆபத்திற்கு பயப்படாமல் விக்கினமின்றி அமைதியாயிருப்பான். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு நேராய் இன்றைக்கு அவர் கரம் நீட்டி தந்தருளுகிறார். ஆபத்து என்று வருகின்ற போது கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துகிறார். ஆபத்து வரும்பொழுது கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறார். ஆபத்து வரும்பொழுது கர்த்தர் உனக்கு நம்பிக்கையாயிருந்து உன்னை வெட்கப்படுத்த விடாமல் நடத்துவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீதிமான்களே, உத்தமர்களே, ஆபத்திற்கு வரும்பொழுது கர்த்தர் உங்களை திருப்திப்படுத்துவார், உங்களை பாதுகாப்பார், உங்களுக்கு நன்மை செய்வார். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆபத்து காலத்தில் நீங்கள் அவரை கம்பீரமாய் ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்பீர்களானால் உங்களை அவர் கனப்படுத்துவார். ஆபத்து காலத்தில் அவரையே சார்ந்து கொண்டிருப்பீர்களானால் அவர் அனுகூலமான துணையாய் உங்களுக்கு வருவார். அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் அவரை சார்ந்து கொண்டிருப்பது மாத்திரமல்ல, உத்தமர்களாய் நீதிமான்களாய் நீங்கள் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்வீர்களானால் ஒருபோதும்
வெட்கப்படுத்த விடவே மாட்டார். நம்பிக்கையை தந்து கர்த்தர் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த காலை ஆராதனைக்கு புறப்பட்டு வருகிற பொழுதே உள்ளத்தில் ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த உபத்திரவ நெருக்கத்திலிருந்து நான் எப்பொழுது விடுதலையாக்கப்படுவேன்? என் வேதனை எப்பொழுது மாறும்? என்னுடைய வெட்கம் எப்பொழுது மாறும் என்கிற ஒரு ஏக்கத்தோடு இந்த ஆராதனைக்குள் வந்திருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை தப்புவிக்கிறார். கர்த்தர் உன்னை கனப்படுத்துகிறார். கர்த்தர் அனுகூலமான துணையாய் இருந்து கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தர் உனக்கு நம்பிக்கையை தந்து உன் முகத்தை வெட்கப்படுத்த விடாமல் கர்த்தர் உன்னை தலையை உயர்த்துகிறார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, பதறவிடாதே, பயப்படாதே. பூமியை அதிர்ந்தாலும், பூமியை நிலை மாறினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் நான் அசைக்கப்பட மாட்டேன். சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். உலகத்தை ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கிறது. நீதிமொழிகள் 6:19 வாசிக்கிறது போல ஆபத்து சடிதியாய் வரும். எப்போ வரும் தெரியாது, எப்படி வரும் தெரியாது. அது எந்த ரூபத்தில் வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற உங்களை ஒன்றும் அது சேதப்படுத்த முடியாது, சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படி திருக்கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். முடிவு ஜெபமாய் அப்படி காலை ஜெபம் பண்ணி முடிக்கிறோம். பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஆண்டவரே, இந்த காலை விலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர், இந்த நாளில் நீர் எங்களை கூடி வர செய்த இந்த தயவிற்காக, கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் ஒரு விசை கூட நினைவு கூறுகிறோம். ஆபத்து காலத்திலே நீரே எங்களுக்கு துணையாக இருந்து எல்லா விக்கினங்களுக்கும் வேதனைகளுக்கும் ஆண்டவரே நீரே எங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வாரத்திலே ஆண்டவரே வருகிற நாட்களிலே ஆண்டவரே ஆபத்து வருகிற நேரங்களில் எல்லாம் கர்த்தர் நீர் எப்பேற்பட்டவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளவும் ருசி பார்க்கவும் கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய பிள்ளைகள் மேலே கர்த்தாவே உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக. ஆண்டவரே, அந்த பாதுகாக்குகிற கரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் நடத்தும்படியாக நாங்கள் கேட்கிறோம். தேவ நீர் ஆசீர்வதித்து நீர் வழி நடத்துவீராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் கர்த்தர் நீர் இரக்கமுள்ளவராக இருந்து தயவுள்ளவராக இருந்து வருகிற நாட்களிலே தேவைப்படுகிற காரியங்களுக்கு கர்த்தர் நீர் அனுகூலமாக இருந்து காரியங்களை வாய்க்கு செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, தேவனோடு இன்னும் அதிகமாக நெருங்கி பழகுவதற்கு தேவன் இரக்கம் பாராட்டுவீராக. எல்லா துதி கன மகிமையும் அமைக்க செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி சத்தமாய் சொல்வோம். என் ஆத்துமாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஸ்தோத்திர. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறிய ஆகாரம் உங்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி மறந்து விடாதீர்கள். வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி ஜெபம், புதன்கிழமை சகோதரிகளுடைய ஜெப கூடுகை, மறந்து விடாதீர்கள். சகோதரிகளுக்கு மட்டும் அனுமதி. வாருங்கள், நேரத்தோடு வாருங்கள்.